நாங்கள் இந்த ரங்கலை சபைக்கு வாரத்துக்கு நாங்கள் ரங்கலை சர்ச் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? யாராவது தூரத்துலேருந்து வராங்க, ரங்கலை சர்ச் எங்கன்னு தெரியாது, ரங்கலை சர்ச் இங்கே தான் இருக்குன்னு சொல்றதுக்கு நாங்கள் ஒரு ஆணுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இல்லாட்டி உங்களோட அம்மா சொல்கிறாங்க இந்த அந்தங்களுக்கு இருக்கு இந்த கடையில் போயிட்டு என்ன சார் ஒரு கடை பேரோன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கடை பேர் ஒன்று சொல்லுங்க. சங்கர் ஸ்டோர்ஸில் போயிட்டு எனக்கு இந்த சாமானத்தை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் எப்படி இந்த சங்கர் ஸ்டோர்ஸை தேடி கண்டுபிடிப்பீங்க? தெரிஞ்சே டவுன் சொல்லுங்க. சரி, உங்களே யாராவது கண்டிக்கு வர சொல்லிட்டாங்க, சரியா? கண்டிக்கு வர சொன்னாங்க கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் ஷெல்டனை சந்திச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி வந்து கண்டியில் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு தேடி என்னை கண்டுபிடிப்பீங்க? என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கண்டியில் இறங்கி கத்துவீங்களா? ஒரு சொன்னே ஃபாதர் ஷெல்டன் கிரைஸ்ட் சர்ச் அப்படி கத்துவீங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரோடு வேற யாரோ சொல்றாங்க ரஜினி சார் இந்த ஜட்டினூர் விஜய் இந்த ரோட்ல போனீங்கன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரோட்ல போனோன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கும், சர்ச்சஸா பார்த்துட்டு போவீங்க. நிறைய எது கிரைஸ்ட் சர்ச்சுன்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க. வேற கேட்கறாக்கெல்லாம் தெரியான்னு சொன்னாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற ரோட கண்டுபிடிச்சிக்கிறீங்க, ஆக்கள்கிட்ட கேட்பீங்க. வேற யாரும் சொன்னீங்க போட் கதை மேப்ல இப்ப என்ன டக்குன்னு இப்ப சொன்ன உடனே நினைச்சீங்க டக்குன்னு எடுத்து கூகுள் எப்படி போட்டுருங்க. நான் வார நேரம் இந்த ரங்கலை சர்ச்ன்றதை பத்தி அடிச்சேன். காரணம் வந்துட்டு இருக்கிற நேரம் இந்த உங்களோட பார்த்தா ரங்கலை சர்ச் 3 இருக்குது. அடிச்சோன்னா வந்து ரங்கலை சர்ச் ஆகல, இன்னொன்று வச்சு ரங்கலை சர்ச் பார்னபாஸ் சர்ச்னு அடிச்சோன்னு வச்சு பார்னபாஸ் சர்ச் அவிசாவும் இல்லை, இன்னொன்று பார்னபாஸ் சர்ச் பசர. அதுக்கு பிறகு வந்து பார்னபாஸ் சர்ச் நீங்க அடிச்சு பாருங்களேன், கூகுள் பண்ணோன்னா பார்னபாஸ் சர்ச் எலகொல்ல ரங்கரன் வந்துச்சு. இன்னைக்கு அது நிறைய இடங்கள் அதுலயும் நாங்க தேடி கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு போன் யூஸ் பண்றதுக்கு இல்லை ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதா ரைட். அந்த காலத்துல அப்படி போர்டை பார்த்துட்டு வருவாங்க, அப்படி வந்தோன்னா ரைட். இன்னைக்கு வந்து கத்தலிக் சர்ச் வந்து அதை பார்த்தோன்னே இது ஒரு கத்தலிக் சர்ச் எங்களுக்கு விளங்குது. முத வாங்கினது யாரும் நினைப்பாங்க இதுதான் ரங்கலை சர்ச்சான்னு சிலாக்கிட்ட கேட்பாங்க. போன கிழமை ஒருத்தர் வந்தாரு, கண்டியில் ஒரு ஸ்கூல் இருக்குது கேட்வே ஸ்கூல்ல பிரெஞ்சு ஒரு சார் ஒருத்தர் படிச்சு ஒருத்தர் வந்தாரு. அவரு இந்த பக்கத்தில் வீடு ஒன்று தேடுறாரு. யாராவது வந்து சொல்லுங்க, ஒரு வீடு ஒன்று தேடுறாரு, இங்க வந்து குடியிருக்கணும், ரங்கலை பக்கம் குடியிருக்கணும். நல்ல இங்கிலீஷ் மாஸ்டர் ஒருத்தர் இப்போ இந்த பக்கம் வந்திருக்காரு. இப்போ நான் அவர் முன்னே சென்ட் பால்ஸ் சர்ச், நான் முன்னே ஒரு சர்ச்சுக்கு வந்தவர். அப்போ நான் அது பேர் டெலிஷான். நான் சொன்னேன் டெலிஷான், you are going on that way, see whether you can see the church. We have a church in Rangala, St. Barnabas. Is that so father? That's nice. ரொம்ப சந்தோஷம், ஒரு சர்ச் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஐ லைக் டு விசிட் அப்படின்னாரு. நம்ம சர்ச்சை பார்க்க ஆசைன்னு சொன்னாரு. அவர் வந்திருக்காரு, வந்து எனக்கு எதுனா வந்திருக்காரு. அப்போ அந்த எனக்கு கால் பண்ணாரு, ஃபாதர் ஐ வாஸ் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் வேர் த சர்ச் வாஸ் பட் ஐ குட்ன்ட் அப்படின்னாரு. எல்லாரும் தேட முயற்சி பண்ணி பார்த்து எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்போ சொன்னாரு, இப்படி போற நேரம் எனக்கு ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு, அதுதானா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒன்று, அதுக்கு முன்னுக்கு ஒரு ரோடு ஒன்று போகுது, அவருக்கு அந்த ரோடு தெரியல, அந்த யார் தானே அவருக்கு தெரியல, அதுலேயே போனீங்கன்னு சொன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. நேஸ் ஃபாதர் சாரி ஐ குட்ன்ட் ஃபைண்ட் எனக்கு தெரியல. இப்போ என்ன அது எங்கேயாவது ஒரு இடம் ஒன்று சொன்னா எங்களுக்கு ஒரு சர்ச்னு சொன்னா ஒரு ரோடு ஒன்று தெரிஞ்சிருந்தா, வீடு ஒன்று சொன்னா வீடு தெரிஞ்சிருந்தா, வீட்டுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருந்தா, ஒரு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா வீடை கண்டுபிடிக்கலாம், ஒரு போர்ட் தெரிஞ்சிருந்தா ஒரு கடையை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் கண்டுபிடிக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாங்க ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவன் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றது? நெத்தியில் எழுதிட்டு போடலாமா ஆயமா கிறிஸ்டியன் சொல்லி போட்டுட்டு போகலாமா? சில ஆட்கள் க்ராஸ் ஒன்று போட்டுட்டு போவாங்க. நீ கிறிஸ்டின் ஆட்கள் க்ராஸ் போடுறது கிறிஸ்தவர்கள் தான் கூட ஃபேஷன் க்ராஸ் போட்டுட்டு போறாங்க. கடையில் போய் பார்த்தா காதில் ஒரு தொங்கும் க்ராஸ் ஒன்று, தங்கத்தில் சரி வெளியில சரி கழுத்துல பெருசாக ஒன்று. இன்னைக்கு அந்த சிலுவை அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் போட்டாங்க, ஒரு அடையாளமா போட்டாங்க, கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் சிலுவை அப்படின்னு. அதுக்கு முதல்ல எப்படி போட்டாங்க? மீன் அடையாளம் தான் போட்டாங்க. மீன் ஒன்று போட்டோன்னு தெரியும், இவங்க கிறிஸ்தவர்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சில சர்ச்சஸ் இந்த மீன் அடையாளங்கள் இருக்கும், ஃபிஷ் ஒரு போட்டிருக்கும். அதுக்கு பிறகு காலப்போக்கில் அது வந்து கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளத்தை கேசி கிறிஸ்து சிலுவையில் செட்டனால நாங்கள் பெரிய வெள்ளைக்கிழமை வந்திருக்கனால அதை போடுவோம். இன்னைக்கு அதுவும் அந்த அடையாளமும் இல்லை. சிலாக்கள் சிலுவை போடவும் மாட்டாங்க, சிலுவை போடவும் தெரியாது அப்படின்னா இருக்குது, அதை விட்டுட்டாலும் இப்போ கிறிஸ்தவர்கள் சிலுவை இல்லாமல் ஒருத்தர் கிறிஸ்தவர் எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னா அன்புல கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் அன்பா பழகிறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் அன்பை வெளிப்படுத்துறான்னு சொல்லி சொன்னா, அன்பா கனிவா பேசுறான்னு சொன்னா, ஒருத்தருடைய நடைமுறையில் அன்பு இருக்குன்னு சொல்லி சொன்னா இவர் கிறிஸ்தவர். கிறிஸ்தவர் சொன்னா கிறிஸ்து அவன்
கிறிஸ்து அவள், இவனுக்குள் ஒரு கிறிஸ்து இருக்கிறார், இவனுக்குள் ஒரு கிறிஸ்து இருக்கிறான்னு சொன்னா அவனா கிறிஸ்தவன். கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறத நான் ஆட்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கான ஒரே லேசான லாபமான வேலை வந்து அன்புல வாழ்வது. இன்னைக்கு தலைப்பு வந்து அதான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் இன்னைக்கு ஜீசஸ் சொல்றாரு. நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருக்கிறதுக்கு, எனக்கு சீஷர்கள் சொன்னா நீங்க ஒருத்தர் அன்பு செய்வதிலிருந்து நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும், மக்கள் கண்டு கொள்வார்கள். அப்ப சண்டை படிக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட, மன்னிக்க முடியாத ஒரு மனுஷனுக்கிட்ட, ஆகாரமான ஒரு மனுஷன்கிட்ட, துரோகம் வேலை பண்ற ஒரு மனுஷன்கிட்ட கிறிஸ்தவ அன்பு இருக்காது. அவன் கிறிஸ்தவனை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், கோயிலுக்கு வந்தாலும், ஒரு ஃபாதராக இருந்தாலும் அவர் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துடைய சீடன் அல்ல. இன்னைக்கு நான் கிறிஸ்துவனுடைய சீடன் உலகத்துக்கு வெளிக்காட்டுறது வந்து அன்பினாலன்னு சொல்லி சொல்றோம். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த அன்பு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கணுமா சார்? நல்ல ஒரு அன்பான ஒருத்தர் இந்துவா இருக்க முடியாதா? இருக்கலாம். நல்ல ஒரு அன்பான ஒருத்தர் பௌத்தரா இருக்க முடியாதா? இருக்கலாம். நல்ல அன்பான ஒருத்தர் கோயிலுக்கு வராத ஒருத்தரா இருக்க முடியாதா? இருக்கலாம். பிரச்சனை இல்லை. அன்பு யாரும் இருக்கலாம். அன்பு பொதுவானது. அன்பு வந்து சமயங்களையும் கடந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று, சமயங்களையும் கடந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியது ஒன்று. இன்னைக்கு நான் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் அன்பு செய்யணும்னு சொல்லலாமா? நல்ல அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்தவர்களே அன்பு செய்யவில்லை, இயேசு கிறிஸ்தவரும் இல்லை. இயேசு உலகத்தை நேசித்தார். அதான் நாங்க பார்க்கணும். 10 கட்டளை. தேவன் உலகத்தின் மீது எவ்வளவுக்கு அன்பு செலுத்தினார் என்றால், தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்புகின்ற அளவுக்கு உலகத்தை நேசித்தார். உலகத்தை கடவுள் நேசிச்சிருக்கிறாரு. நாங்க உலகத்தை வெறுக்கலாமா? கடவுள் நேசிச்ச உலகத்தை நாங்க வெறுக்கலாமா? வெறுக்கிறேன். கடவுள் உலகத்தை அன்பு செஞ்சனால தான் தன்னுடைய ஒரே சொந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்புனார், அதை மீட்டு எடுக்கிறதுக்கு. ஆகவே கடவுள் நேசித்த உலகத்தை, இன்னைக்கு சில பிரசங்க சொல்லுவாங்க, உலகத்தை நேசிக்காதீங்க. கடவுளே உலகத்தை நேசிச்சிருக்காரு. கடவுள் உலகத்தை நேசிச்சனால தான் அனுப்புனார் தன்னுடைய சொந்த குமாரன். ஆகவே கடவுள் உருவாக்கிய உலகம், கடவுள் நேசிச்ச உலகம். சரியா ஒரு அம்மா இந்த ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய அந்த அம்மா நேசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்க சொல்லலாமா, அந்த அம்மா அந்த உலகத்தை உருவாக்குனதோ, அந்த ஒரு பிள்ளை உருவாக்குனதோ, அல்லது இந்த பிள்ளையை நேசிக்கிறது பிள்ளைன்னு சொல்லி நம்ம நேசிக்காம அதெல்லாம் கடைப்பிடிக்காம இருக்கணுமே? கடவுள் தான் உலகத்தை உருவாக்குனாரு, கடவுள் தான் உலகத்தை நேசிச்சாரு. அந்த உலகம் பாவத்துக்குள்ள போறேன்னு அந்த மீட்டெடுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு குமாரன் கிறிஸ்து இயேசுவை கொடுத்தாரு. ஆக உலகத்தை கடவுள் முதலாவதாக நேசித்தார். அந்த உலகத்துக்குள்ளதான் நாங்க எல்லாருமே வாரோம். இலங்கையும் அதுக்குள்ளதான் வருது, நாங்களும் அதுக்குள்ளதான் வரோம். ஆகவே எல்லா சமயத்தவர்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா இன மக்களும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. பணக்காரர்கள், ஏழைகள், நல்லவர்கள், கெட்டவர்கள், கருப்பின மக்கள், வெள்ளையர்கள், தமிழ் பேசுறார்கள், தமிழ் பேசாதாக்கள், எல்லாருமே இதுக்குள்ளதான் இருக்காங்க. உலகத்தை ஆண்டவர் நேசிச்சார். அதுல ஒரு பகுதியை மட்டும் நேசிக்கல. நான் அமெரிக்கா மட்டும் தான் நேசிக்கிறேன், இல்லாட்டி ஆஸ்திரேலியா மட்டும் தான் நேசிக்கிறேன், இல்லாட்டி ஆப்பிரிக்கா மட்டும் தான் நேசிக்கிறேன், அப்படி சொல்றேன். முழு உலகத்தையுமே ஆண்டவர் நேசிச்சார், படைத்த உலகத்தை. அந்த படைப்பின் உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொன்னா முழு படைப்பையும் நேசிக்க நாங்களும் அழைக்கப்படுகிறோம். அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் செய்து இருக்க முடியாது. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாரையும் நேசிக்கணும். தராதரம் பார்க்காம, ஜாதி இன மத வேதம் பார்க்காம, இருக்கிற இடம் இதுகள் பார்க்காம எல்லாரையும் நேசிக்கணும். அதுதான் கடவுளுடைய அன்பு. இந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? எங்களோட அன்பு வந்து நிறைய கண்டிஷன்கள் தான் இருக்குது. நான் இப்படிப்பட்ட ஆக்களோட தான் பழகுவேன், நான் இப்படிப்பட்ட ஆக்களோட தான் ஏற்றுக்கொள்வேன், நான் இப்படிப்பட்ட ஆக்களை மட்டும்தான் உதவி பண்ணுவேன், நான் இப்படிப்பட்ட ஆக்களோட மட்டும்தான் உதவி பெற்றுக்கொள்ளுவேன், நான் இப்படிப்பட்ட ஆக்களோட தான் பயணம் போவேன், இப்படிப்பட்ட ஆக்களோட மட்டும்தான் எனக்கு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்குன்னே ஒரு வரையறைகளை வைத்துக்கொண்டு அன்பு செய்ய பார்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வெறுக்கிற ஆக்கள் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ காரணமா நாங்க வெறுக்கிறோம். எங்களுக்கு யாரையுமே வெறுக்க முடியாது. இது சரியான கஷ்டம். ஏன்? எங்களுக்கு ஆக்களை வெறுக்காம இருக்கேன். ஏன்? எங்களுக்கு எல்லாரையுமே நேசிக்க முடியும். எல்லாரையும் நேசிக்க முடியும்னு சொன்னா நாங்க யாரையும் வெறுக்க மாட்டோம். எல்லாரையும் நேசிக்க முடியாதனால தான் நாங்க வெறுக்கிறோம். அதனால ஆண்டவர் எங்களுக்கு அழைக்கிறது வந்து, நீங்க ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலிருந்து நீங்க என்னுடைய சீஷர்கள் வந்து அகல் கண்டுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் வந்து ஆண்டவர் நல்ல ஒரு சீடன், ஆண்டவரை ஃபாலோ பண்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சாட்சிகள், ப்ரூஃப், சாட்சிகள், அத்தாட்சிகள் தேடிட்டு போறாங்க. எங்களுக்கு கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளுடைய ஒரு வழி நடத்துறவர்கள், நல்ல ஒரு சபையர், நல்ல ஒரு விசுவாசம் சொல்றதுக்கு லாபமா லேசா பின்பற்றக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பு வந்து அன்பு தான். இதுக்கு யாருமே எதுவாருமே செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய அடியவன், கிறிஸ்துவனுடைய அடியவன் சொல்றதுக்கு எந்த ஒரு சதம் கூட நீங்க செலவழிக்காம, நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா, ஆண்டவரை கடைபிடிக்கிற ஒரு ஆளா சாட்சியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று, அன்பு தான். இதை இன்னைக்கு உலகம் புரிஞ்சுக்கிறாம
எந்த விதத்துல நான் ஆண்டவருக்கு கூடினா இருக்கலாம், எந்த விதத்துல நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கலாம்னு சொல்லிட்டு சாட்சின்னு சொல்லிட்டு பல 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 காரியங்களுக்கு பின்னால போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு ஒருவருக்கு ஒரு அன்பு செய்திருந்து நீங்கள் நம்முடைய சீஷர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வாங்க. பாருங்க எவ்வளவு லேசான ஒரு வழியை வச்சுக்கிட்டு, கையில என்னது அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி, வெண்ணெயை வச்சு நெய் கலையிற மாதிரி, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு அன்புன்றது கையில வச்சுக்கிட்டு அதை கடைபிடிக்காம வேற வேற இதுகளெல்லாம் மட்டும் கஷ்டப்பட்டு நாங்கள் தெரியும். ஜீசஸ் என்ன செய்யறாரு? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. கால் கழுவுற சீஷருடைய கால கழுவுன பெரியவர் சொன்னாரு, நீங்கள் நான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னார். இது ஒரு புதிய நியூ கமாண்ட்மெண்ட் கட்டளை கொடுக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் 10 கட்டளை வாசித்தோம், எல்லாத்துக்கும் நாங்கள் பதிலும் சொன்னோம், பாவங்களை நினைவு பார்த்தோம். இந்த கட்டளைகளை ஆண்டவர் அந்த காலத்துல பழைய பாட்டில் கொடுத்தாரு. மோசே குடும்பத்தில் கொடுக்குறாரு 618 கட்டளைகள் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் ஆக்கலையை ஞாபகம் வச்சுக்கிறது இயலாது. எத்தனை தான் பாடமக்கள் வாய்ப்பாடு இன்னைக்கு இந்த பாடமாக கஷ்டம் இல்லையா? 5ஆம் வாய்ப்பாடு சொல்ல தெரியுமா? 6ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, 9 போன நின்றுச்சு. எங்களுக்கு ஒரு அது அந்த மாதிரி 618 கட்டளைகள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஆக்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல பெரிய ஆக்களுக்கு இது என்ன செஞ்சாங்க? காலத்துக்கான சுருக்குனாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சாங்க. அப்படி அந்த மாதிரி சட்டின் எண்ணிக்கை கடைசி அதை 10 கட்டளையாக்கி மோசை கொடுத்தாரு. இந்த 10 கட்டளை சப் கட்டளையை தான் வச்சு இந்த 10 ஜீசஸ் என்ன செஞ்சாரு? 10 கூட இந்த 10 நான் சுருக்கித்தாருன்னு சொல்லிட்டு 2 கட்டளையை மாத்தினாரு. அது என்ன 2 கட்டளை? ஒரு கடவுளை ஒரு மனதோடு ஒரு ஆற்றலோடு நீ அன்பு செய்வாயாக, நீ உன்னை போல் மற்றவரை திறனையும் அன்பு செய்வார். ரொம்ப லேசா ஞாபகத்தை கொடுத்தாரு. 2க்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னது? கடவுளை நேசிக்கிறது, மனிதனை நேசிக்கிறது. இந்த நேசம் கடவுளை அன்பு செய்வது, மற்றவர்களை அன்பு செய்வது, அன்புக்குள்ள எல்லா கட்டளைகளும் வந்துருச்சு. கடவுளை நேசிக்கிறது வந்துருச்சு, கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் வந்துருச்சு, மனுஷருக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் வந்துருச்சு. அன்பு என்ற ஒரு இதுதான் பவுல் அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவு அழகா சொல்றாரு. அன்பு தான் பிரதானமானது, சிறந்தது, முக்கியமானது அன்பு தான் சொல்லி சொல்றாரு. அன்பு இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை. அது ஒரு கவிதை. 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அழகான ஒரு அன்பை பெற்ற ஒரு கவிதை. இந்த கவிதையுடைய கடைசி சொல்றாரு, அன்பே சிறந்தது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3லையுமே அன்பு தான் சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் வேலை இல்லை, எந்த அளவுக்கு நாங்கள் பெரிய பெரிய காரியங்கள் பண்ணாலும் வேலை இல்லை, அன்பு எங்களுக்குள் இல்லை அவற்றால் நான் ஒன்றுமே இல்லை. இதை தான் ஜீசஸும் ஆண்டவர் இயேசு வலியுறுத்தினார். பவுலுக்கு முதல்ல, பவுல் இந்த எழுதுறதுக்கு முதல்ல ஆண்டவர் இயேசு அன்பை வலியுறுத்தினார். இன்னைக்கு நாங்க யார் அன்பு செய்யறோம், யார் எங்களால் அன்பு செய்ய முடியாம இருக்குது, யாருக்கு நாங்க அதிகமா அன்பு செய்யறோம், யாருக்கு குறைவா அன்பு செய்யறோம், இதை பத்தி நாங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காரணம் இருக்கும். அன்பு செய்யறதுக்கு ஒரு காரணம், அன்பு செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனால் ஆண்டவர் இயேசு கடைசி வரை உலகத்தை எங்கள் எல்லாரையுமே நேசிச்சார். அதனுடைய உச்சகட்டமாக தன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு செய்யறார். சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக, சகோதரனுக்காக, இன்னொருவனுக்காக உயிரை கொடுப்பதில் மேலான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இன்னொருவனுக்காக உயிரே கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் அன்பு செய்யறான்னு சொன்னா அதை விட அன்பு இந்த உலகத்துல சிறந்தது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. திருச்சபைன்றது அன்பின் குடும்பம். திருச்சபைன்றது இந்த நாங்கள் படிச்ச இந்த பாட்டுல அன்பாலே நாம் ஒன்றாகினோம். தங்களை சபையை தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கரைச்சல் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குதானே இல்லையா? அப்படி கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்கள் அன்பா சேர்ந்து செயற்படுகிறோம். ஒரு மணி நாங்கள் போட்டிருக்கிறோம், ஒரு அன்பின் செயற்படலாம் சேர்ந்து வந்து செஞ்சிருக்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, இந்த சபையில் இருந்த ஆட்கள், இந்த சபைக்கு சொந்தமான ஆட்கள், கண்டிப்பாக எச்சு சொந்தாக்களுக்கு வந்துருக்காங்க. யாரு நித்யாக்கா இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாரு, அவங்க இந்த மாதிரி நிறைய அதிகம். நாங்கள் இன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் அன்பு தான் எங்களை கூட்டி சேர்க்குது. இந்த சர்ச்சை குறித்து இருக்கின்ற அன்பு, இந்த சர்ச்சை குறித்து இருக்கின்ற ஒரு தாகம், இந்த இடத்தை குறித்திருக்கின்ற ஒரு நேசம், ஒரு தொடர்பு, இதெல்லாம் அன்புல தான் வரும். இப்போ நாங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும், கொஞ்சம் காலம் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், திரும்ப எல்லாருமே அன்புல தான் ஒன்றாங்க. பக்கத்தில் நாங்கள் இன்றைக்கி ஒரு டாய்லெட் இதை நாங்கள் இன்றைக்கி ஒரு வாஷ்ரூம் கட்டுறதுக்கு இது பண்ணுறோம். இது ஒரு அன்பினுடைய செயற்பாடு தான். நாங்கள் ஒரு திருச்சபைக்குள்ள அன்பினுடைய வல்லமே இதுதான். அன்புக்கு எதுவுமே முடியும். கம்புல செய்ய முடியாத, வம்புல செய்ய முடியாத அன்பால செய்யலாம். கம்புன்னு சொன்னா அதிகாரம், வம்புன்றது நான் பிடிவாதம், பிடிவாதத்தை செய்ய முடியாது, வம்பு பண்றது, கம்ப அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய முடியாது, எல்லாத்தையுமே அன்பால செய்யலாம். அதுதான் முக்கியமான. இந்த அன்புன்றது ரொம்ப கஷ்டமானது. அன்பு செய்யறது லேஸ் இல்லை. அதுதான் ஒரு முறை ஒரு சாவீட்டில் எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். யாரு? ஒரு புள்ள செத்து போயிடுச்சு, மகன், ஒரு புள்ள. அம்மா அழுகுறாங்க, அண்ணன், தம்பி, அப்பா மாதிரி எல்லாம் அழுகுறாங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிற நேரம், ஐயோ எனக்கு உனக்கு பதில் நான் போய் இருக்கலாமேலாம் அழுகுறாங்களாம்.
அப்படி அழுவாங்க. ஐயோ நீ போயிட்டு உனக்கு பதில் ஆண்டவர் என்ன எடுத்துருக்கலாம், அப்படித்தானே ஆண்டவர் எடுத்து தருவாங்க, உனக்கு பதில் ஆண்டவர் என்ன எடுத்துருக்கலாம், அப்படி அழுகிற நேரம் இந்த அழுகை நிப்பாட்டுறாங்களே இல்லையா ஆக்கள். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தார், சொன்னாராம், உங்களோட மகனை நான் உயிரோடு எழுப்புவேன், உங்களோட மகனை நான் உயிரோடு எழுப்புவேன். அப்போ அப்படி சரியான சந்தோஷமா. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னது, நான் ஒரு கோப்பையில் கிளாஸில் தண்ணி எடுத்து மந்திரிச்சு கொடுப்பேன். அதை மந்திரிச்சு யார் குடிக்கிறானோ குடிச்ச உடனே செத்தால் உயிரோடு எழும்புவான், குடிக்கிறவன் செத்துருவான் சொல்லிவிட்டு மந்திரிச்சுட்டாங்க. மந்திரிச்சுட்டு கொடுத்தாங்க. யார் வந்தாலும் வாங்கி குடிக்கிறா, ஒரு பிள்ளையும் முன்னுக்கு வரலையா குடிக்கிறது. ஏன் அவ்வளோ பயம்? ஏன் அதை குடிச்சா தான் செத்துருவான், செத்த தங்கச்சோ மகளோ உயிரோடு இருந்தானே. இதுதான் அவங்க அழுகிறது. ஆனால் கடைசி தங்களுக்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா ஒதுக்கி நிற்கிறார். சுயநலமான அன்பு, தன்னலமான அன்பு. சின்ன உதாரணம் அப்படித்தான் இருக்கிறாங்க. இல்லை நான் செய்கிறேன், ஆன் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஆச்சா போச்சாம்பாங்க. கடைசியில் தங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்க சொன்ன, தங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு அபாயம் ஒன்று காத்திருக்கிற மாதிரி சூழல் வந்துச்சுன்னா பின்ன காய்க்குவான். ஏசுநாதர் அப்படி இல்லை. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அபாயம் வந்த பொழுதும் அதை எதிர்கொண்டார். அவர் அந்த அளவுக்கு உலகத்தை நேசிச்சார். அதைத்தான் அவர் பிரசங்கத்திலே சொன்னார். தன்னுடைய இன்னொருவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு மேலான அன்பு இருந்ததில்லை. அதை அவர் செய்து காட்டினார். அதை நான் போன முறையும் சொன்னேன். ஜீசஸ் வந்து சொன்னதை தான் செஞ்சாரு, செய்ததை தான் சொன்னார். இந்த மாதிரி தன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு உலகத்தை நேசிக்கிறார். அந்த மாதிரி அன்புல வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். இதை செய்யும். இதுக்கு தியாகம் வேணும். இதுக்கு தியாகம், அர்ப்பணிப்பு, தியாகம், சாக்ரிஃபிஷியல் தியாகம் எங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா எங்களை செய்ய முடியாது. போன முறை இந்த அன்பை நாங்கள் பார்த்தோம். ஒரு அம்மா கிட்ட ரம்போடியில பஸ் பேர் இருந்துச்சு. நாங்கள் அந்த ட்ரிப் போயிருக்கிறோம் ரம்போடிக்கு. ரம்போடி பஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5, 10, 11, 12, 15, 20 கடைசி 28 பேர், 28 பேர் செத்தாங்க. அதில் ஒரு அம்மா 4 மணிக்கு பஸ் பேர் இருந்துச்சு. 7, 8 மணிக்கு ஆக்கள் வாங்கி எடுத்துருக்காங்க. ஒரு அம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக் முகநூல்ல ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு அம்மா, மலையக பகுதியில் ஒரு அம்மா தன்னுடைய உயிரை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை காப்பாற்ற படிச்சு அம்மா அப்பாவும் செத்து போனாங்க. அந்த பிள்ளை நசுங்கிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய அந்த முழு பஸ்ஸில் அந்த பகுதியின் பாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா அந்த பிள்ளைக்காக இருக்கிறாங்க. இதுதான் தாயினுடைய பாசம். பிள்ளைக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு இடுப்படைஞ்சோ என்னமா அப்படி ஒரு பெரிய இது நினைக்கலாம். அம்மாவுக்கு அம்மா செத்துட்டாங்க, அப்பாவை செத்துட்டாரு. அந்த பிள்ளை இருக்கிற பெரிய 6 மாதம் பிள்ளையோ 8 மாதம் பிள்ளைன்னு சொன்னாங்க. அதுதான் அன்புன்றது. தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய உயிரையும் வேதனையும் எதையுமே பொருட்படுத்தாத ஒரு தாய். அதுதான் கடவுளுடைய பாசம். இது வந்து உண்மையான ஒரு அம்மாவோட அன்பு. ஆனா எல்லா அம்மாவோட அன்பு உண்மையா? நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஓடி வந்தார். எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தலைவலி, மெமோரியல் சர்வீஸ்ன்னு முடிஞ்ச பிறகு வந்து ஃபாதர், இந்த கதை ரொம்ப ரொம்ப இதானது. ஒரு அம்மா ஒரு 3-4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, 4 பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த அம்மா வெளிநாட்டு போன பிறகு என்னால் நைட்டுக்கு அப்பாவோட கதைப்பார். கொஞ்ச நாள் அப்பாவோட கதைக்கிறது பார்த்தா அந்த அம்மா இன்னொரு அப்பாவோட கழிச்சிருந்தார். அந்த அம்மா இன்னொரு அப்பாவோட தான் கதை. இந்த அப்பா இங்கேருந்து பிள்ளை 4 பேரையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கார். காலப்போக்கில் என்னது, இந்த அம்மா இந்த அப்பாவோட கதைக்க பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு ஒரு சிம்மம், மற்ற தொடர்புள்ள அம்மாவோட கதைக்கிறதுக்கு இன்னொரு சிம்மம். வெளிநாட்டுக்கு போகிறதுல எப்படி, என்னுடைய பிள்ளைக்காக நான் போகிறேன், பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக போகிறேன், பிள்ளைக்கு அங்கே ஒரு எதிர்காலத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நல்ல எதிர்காலம் தான், அவங்க எதிர்காலத்தை அமைச்சிக்கிறது இன்னொரு ஆளோட தொடர்பு. இங்கே அப்பாவும் 4 பிள்ளைகளும் கண்ணீர்லையும் கவலையிலையும் பிரச்சனை இருக்கிறாங்க. இது ஒரு அம்மாவுடைய பாசமா? இல்லை. இந்த அங்கேயும் ஒரு அம்மா தான், இங்கேயும் பிள்ளைகள் தான், பஸ்ஸில் செத்ததும் ஒரு அம்மா தான், காப்பாற்றப்பட்ட ஒரு பிள்ளை தான். அங்கே உண்மையான தாயினுடைய பாசம், இங்கே தாயின்ற பேர்ல பிள்ளைன்ற பேர்ல ஒரு பாசம், அவ்வளோதான் வித்தியாசம். இது உண்மையான அன்பு. ஆகவே எங்களுடைய சுயநலத்துக்காக நாங்கள் அன்பை கொச்சப்படுத்தக்கூடாது. கிறிஸ்தவ அன்பு வந்து சுயநலமான அன்பு அல்ல. கிறிஸ்தவ அன்பு பிறர் நலம் சார்ந்த அன்பு, மற்றவர்களுடைய நன்மையை தான் பார்க்கறது. தன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்காக சுயநலமா பார்க்கறது அல்ல. ஒரு அப்பாவுக்கு இன்னொரு கதை. ஒரு அப்பா இருந்தார், இவர் ரீசர்ச் பண்ற ஒருத்தர், ஆராய்ச்சி பண்றவர். என்ன ஆராய்ச்சி? இந்த பூச்சி, புழு, வண்ணாத்தி பூச்சி இதெல்லாம் போய் அவர் எடுத்து வந்து லேப்ல வீட்டில் வச்சுட்டு அதை பார்ப்பாரு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. இந்த அப்பாவுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. இது வந்து என்ன செய்யும், அழகாக அந்த தன்னுடைய டிராயிங்ஸ் எல்லாம் அழகாக அந்த வரைஞ்சிட்டு அப்பா கிட்ட போயிட்டு, சின்ன பிள்ளைகள் ஆசை தானே, ஒரு மகளுக்கு ஆச்சு பிறகு அப்பாச்சி பொம்பளை பல்லாண்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளை அழகாக அந்த டிராயிங் வந்து அப்பாட்ட வந்து காட்ட பார்க்குதான்.
அப்பா என்னது சரியான பிஸி, சுற்றி வர புத்தகங்கள், அந்த என்னது ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் ஆய்வுக்கூடத்தில் இவர் இந்த பூச்சி எடுக்கிறது, கையில் எடுக்கிறது, ஓடுறது, அதை ஊதுறது, அளந்து பார்க்கறது, சாப்பாடை கொடுக்கறது, இந்த ஆராய்ச்சி வரும். இந்த போல் எதனால ஏதாவது வரைஞ்சிட்டு வந்து அப்பா இன்னைக்காவது பார்ப்பாராம், இன்னைக்காவது பார்ப்பாராம். ஒரு நாள் வரணும், சரி வைங்க பிறகு பார்க்குறேன். இப்போ இதில் தான் அவருடைய முழு கவனம் ஆராய்ச்சியில் வந்து வரணும், பிறகு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி இந்த பிள்ளை ஒரு முறை அம்மாவோட போய் சொல்லுது, அம்மா நான் வந்து ஒரு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையா பிறந்ததை விட ஒரு பூச்சா ஒரு புழுவா பிறந்திருந்தா என்னுடைய அப்பா இந்த நேரமும் பார்ப்பார், தொட்டு பார்ப்பார். என்ன சொல்லுது இந்த பிள்ளை? நான் ஒரு பிள்ளையா பிறந்தது அநியாயம், ஒரு பூச்சி புழுவா பிறந்திருந்தா அப்பாவுடைய அவதானமும் அன்பும் எப்பயுமே எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த பிள்ளை வேதனைப்படும். இதுல பெரிய ஒரு செய்தி ஒன்று, மெசேஜ் ஒன்று. சில நேரங்களில் நாங்கள் மற்ற எல்லா காரியங்களை குறித்து அதிக அவதானத்தை கவனத்தை செலுத்துவோம். எங்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து அவங்களுடைய தேவையை நாங்கள் பார்க்க மாட்டோம். அந்த பிள்ளையோட ட்ராயினை பார்க்குற அளவுக்கு அந்த அப்பாவுக்கு அதை பார்த்து நல்லா இருக்க மகளிர்னு சொல்லி தலையை தடவுற அளவுக்கு அப்பாவுக்கு நேரம் இல்லை. ஆனால் பிள்ளை, அப்பாவும் பிள்ளை, நாங்கள் நினைப்போம் பாசம். எங்கே பாசம்? பாசத்தை வெளிக்காட்டுறது மிக முக்கியமானது. பிள்ளைகளுக்கு பிள்ளையுடைய மனசை புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது. மனசுக்குள்ளே வச்சிருக்கிறார், அதை நாங்கள் வெளிக்காட்டணும் பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி இன்று அன்பு இருக்கிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறதாக தெரியவில்லை. அன்பு இருக்கிறதா என்பது கூட பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இருக்கின்ற அன்பும் உண்மையான சுயநலமற்ற அன்பா இருக்கிறதா என்பதும் ஒரு கேள்வியா. அன்புன்றது லேசர், சும்மா லேசா சொல்லிடலாம். இங்கிலீஷ்லனா ஐயோ இலவ பிடிச்ச ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, லவ்ன்ட்டு, அதை சொல்லி ஐயோ நம்ம ரத்தப்படுற பாடு. தமிழ்ல பாருங்க, தாய் பாசம், சகோதர பாசம், அப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. நண்பர்களுக்கு இடையிலே நல்ல ஸ்நேகமா சொல்றது, நட்பு, ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே லவ் தான். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே லவ் தானே. தமிழ்லையும் சிங்களத்துல பாருங்க, சகோதர பிரேமே, தரு செனேஹாச சிங்களத்துலயும் இருக்கு. அதை பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும், தாய் பாசம்னு சொன்னா எங்களுக்கு கெட்ட இந்த காதல்ன்றது வராது, இந்த காதல் உறவு அது வராது. அது தாயுடைய பாசம், அதுக்கு ஒரு கௌரவம் வரும். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே லவ் லவ் லவ்னு போட்டு அது மதர்ஸ் லவ்வும் ஃபாதர்ஸ் லவ்வும் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வும் அந்த லவ்வும் எல்லாமே போயிடுச்சு. தமிழ் அழகான வார்த்தை இருக்கு இல்லையா? அன்பு, பாசம், நேசம், உறவு அப்படின்னு நாங்கள் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு அகாபே லவ்னு சொல்லி சொல்றாரு. இயேசு சொல்ற லவ் வந்து இந்த வார்த்தை வந்து அகாபே. அகாபேன்னு சொன்னா தன்னைத்தானே இழந்து கொள்ற, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. இந்த அன்புல தான் ஆண்டவர் இயேசுக்களை வாழ சொல்றாரு. இன்னைக்கு நாங்க கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, தம்பி புத்தகத்தை எடுத்து படி அப்படி சொன்னோன்னு என்ன செய்வாங்க? அம்மாவுக்கு பயந்து நடுங்கி போயிட்டு பிள்ளை புத்தகத்தை எடுத்து படிக்க ஒரு கட்டளையே கொடுப்பாரு அப்பா. அப்பா சரி, அம்மா சரி, நீங்க ஏசுவீங்க தானே, டைம் சரி, எடுத்து படிங்க, 6 மணி ஆச்சு, விளையாடுறது போதும் அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளை பயம்னு சொன்ன அவங்க மேல டக்குன்னு ஓடி போயிட்டு புள்ள வந்து புத்தகத்தை பரட்டி படிக்கும். அது என்னது? அதிகாரத்துல நீங்க சொல்றதுனால பயத்துல கட்டளையை கடைபிடிக்கும். இன்னொரு பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்வீங்க? தம்பி இன்னைக்கு படிச்சாதான் நாளைக்கு என்ன வாங்கி கொடுப்பேன், என்ன சரி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலையை செஞ்சா நான் உனக்கு இதை வாங்கி கொடுப்பேன், இதை செஞ்சா நான் இதை வாங்கி கொடுப்பேன். அப்ப என்னது? நம்ம ஒரு கண்டிஷனை போடுவோம். அப்ப அது என்ன, அன்னைக்கு அதிகாரம் இல்லாது ஏதாவது ஒன்று வாங்கி தருவோன்னு ஒரு சலுகை எதிர்பார்த்து செய்யுது. இதுக்காக நான் இதை செய்வேன். நாங்கள் லேசா பிள்ளைகள் தான் நினைப்பேன், டொஃபி ஒன்று வாங்கி தருவேன், இதை செஞ்சா லஞ்சம் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட. அப்ப அது என்னது? இதை செஞ்ச அந்த பிள்ளை என்னது? அது கிடைக்கும்ன்றதுக்காக புத்தகத்தை டக்குன்னு எடுத்து படிக்கும். இது 2வது முறை. 3வது முறை என்னது? அன்பா சொன்ன உடனே தானாவே உணர்ந்து கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், டாபிக் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், அம்மா சொன்னாலும் சொல்லாட்டியும் தானே போயிட்டு புத்தகத்தை எடுத்து தந்து படிக்கணும். இது 3ல எது சரியான வழி? 3வது வழி தான் சரியான வழி. 1வது வழி தவறான வழி. என்னது? அதிகாரம். அந்த புள்ள புத்தகத்தை எடுக்கும், அங்கிட்ட மனசுக்குள்ள ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கான ஆசை விருப்பம் அதுக்கு இல்லை. அம்மா பயந்துட்டாங்கன்னா இப்படி பார்த்து அப்பா போயிட்டாரா, ஒரு லட்சம் பார்த்து 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு அப்படின்னு பார்த்து பயத்துல தான் அது கட்டுப்படுத்தப்படுது. அது அன்புனால கட்டுப்படுத்தப்படலை, பயத்துல பெரம்பு, அடி, பெல்ட்டு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும், சூடு. அப்படி நாங்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய முடியாது, கட்டுப்படுத்தி எங்களை வளைக்க முடியாது பிள்ளைகள். 2வது வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சிரும், நாளைக்கு எனக்கு டொஃபி கிடைக்கும், எனக்கு உடுப்பு கிடைக்கும், சப்பாத்தி கிடைக்கும், தொப்பி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கிடைச்சி அதுக்காக படிக்கிறது. ஒன்றை எதிர்பார்த்து நாங்கள் கட்டுப்படுத்துறது, அதுவும் பிள்ளை. 3வது என்னது? எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நானா உணர்ந்து படிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே பொருத்தம், இந்த பெரியாக்கள் எங்களுக்கும் பொருத்தம், எல்லாருக்குமே பொருத்தம். இன்னைக்கு நாங்கள் ஏன் இந்த ரங்கல சபை காரியங்களை செய்யறோம்?
ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி செய்கிறீங்களா? கடவுளுக்காக செய்கிறீங்க. கடவுள் நீங்கள் நேசிக்கிறதுனால செய்கிறீங்க. இல்லாட்டி இந்த யார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த யார் நீங்கள் வந்து பின்னாடி இந்த ஜபன் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, அவங்களுக்கெல்லாம் என்னது வேலை? காசையும் செலவழிச்சிட்டு கட்டில் அடிச்சுக்கிட்டு காரில் இங்கே வந்துட்டு நேரத்தில் செலவழிச்சு இவன் செய்யணுமா? இல்லை. அவர்கள் கடவுளை நேசிக்கிறார்கள். அந்த கடவுளுக்கு நேசிக்கிறது அவர்கள் செயலில் காட்டுறாங்க. இந்த சபைக்கு தேவையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி இதை பார்த்து இதை குறித்து ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ள, ஒரு கவலை, ஒரு உந்துதல், ஆவியானுடைய பேசுதல் வந்து இன்னைக்கு வந்து முழு குடும்பமாக செய்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசாமல் இருக்கலாம் இல்லையா? அங்கே கண்டிக்காக பேசாமல் இருந்துடலாம். எனக்கு வருவாங்களே, நான் சொல்கிறனால கட்டாயத்தில் வந்தாங்களா? ஐயோ ஃபாதர் என்ன சொல்லி நினச்சிக்கிடுவாரு? இல்லை. இல்லாட்டி ஏதாவது சர்ச்சில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்களா? இல்லை. அவர்களாகவே தேவையை அறிந்து உணர்ந்து வந்து செய்கிறாங்க. இதுதான் சபையில் வந்தாக்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது. நாங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு குடும்பமாக வாழ்ந்து நாங்கள் கடவுளை நேசிக்கிறோம். எதையும் எதிர்பார்த்தல்ல, கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கிறோம். எதையும் எதிர்பார்த்தல்ல, எதுவுமே எங்களுக்கு கிடைக்கும் என்று எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. மற்றது யாருக்குமே பயந்தும் அல்ல. கடவுளை நேசிக்கிறதுனால நாம் செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையில தேவை. நாங்கள் ஊழியர்களுக்கு வரோம். பிரதர் வாராரு, அன்று வாராரு. ஏன் வராங்க? எதை எதிர்பார்த்து வராங்களா? இல்லை. பிரதர் அமிதை எதையுமே எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறார். எனக்கு சரி மாதம் கடைசியில் 30,000 சம்பளம் கொடுப்பாங்க. பிரதர் அமிதைக்கு அதுவும் இல்லை. அவர் வேலை செய்கிறார். அவர் இந்த சபையை, ஆண்டவரை நேசிக்கிறது, சபை கிறிஸ்துடைய சரீரம் நேசிக்கிறார். வந்து அவர்கள் குடும்பமாக பணி செய்கிறார்கள். ஆண்ட்ரோக்கும் சர்ச் லைசன்ஸ் எந்த காசும் கொடுப்பதில்லை, சம்பளம் இல்லை. அவர்களும் முழு அர்ப்பணிப்பாக தொண்டாற்றுகிறார்கள். வாலண்டியர்ஸாக வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் என்னது? இதை எதிர்பார்த்தா இல்லை. இதை யாருடைய கட்டாயத்தின் பேர் இல்லை, அதுவும் இல்லை. கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கடவுளை நேசிக்கின்ற ஒரு அழைப்பும் அன்பும் இருக்கிறனால அவங்க வந்து செய்யணும். இந்த சபையிலையும் நாங்கள் எல்லோரும் எதை இருந்தாலும் அன்பின் அடித்தளத்திலே நாங்கள் செய்யணுமே. எதையும் எதிர்பார்த்தும் அல்ல, யாருடைய கட்டாயத்தினோ அதிகாரத்திலும் அல்ல, முழுமையாக ஆண்டவர் மீது நாங்கள் கொள்கிற அன்பின் காரணமாக செய்வதுதான் மிக முக்கியம். இதை நீங்க எப்படியுமே யோசிச்சு பார்க்கலாம். நீங்க எந்த விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. அன்பா நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஆசீர்வாதமானதா இருக்கும், அர்த்தமுள்ளதா இருக்கும். கட்டாயத்துல செஞ்சா அது ஆசீர்வாதம் அமையாது. இதை நாங்கள் போய் சொல்றது 10 ஒன்று கட்டாயம் கோயிலுக்கு கொண்டு வா ஆண்டவர் கண்டிப்பாரு நரகத்தில் அனுப்பாரு. இப்படி பயமுறுத்தி நாங்கள் கோயிலுக்கு காசு சேர்க்கறது இல்லை. நாங்கள் சொல்றது என்னது? 10 ஒரு பாகத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள் என்பது கடவுள் பைபிளில் சொல்லியிருக்கிற கட்டளையா? கடவுளை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். பயமுறுத்தி, அச்சுறுத்தி, கட்டாயப்படுத்தி, போர்டில் போட்டு இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்கன்ட்டு பட்டியல் போட்டு காட்டி பெருமைப்படுத்தி அப்படி நாங்கள் செய்யறது. எங்களுக்கு சர்ச் அப்படி செய்யறாங்க தெரியாது. வேற பல நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் 20 ரூபா கொடுத்தாலும் அது கடவுள் கணக்கு. அதனால நீங்க ₹1,00,000 கொடுத்தாக்களை முன்னுக்கு வந்து மாலை போட வச்சும், கொடுக்க முடியாத ஆக்களை இறங்கப்படுத்தி ஏசியும் அப்படி நாங்கள் ஃபாதர் இல்லை. நீங்க அதை என்கிட்ட எதிர்பார்க்க இயலாது. காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க தயவு செஞ்சு அதை அந்த எந்த காலப்பொழுது நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க எவ்வளவு என்னது செஞ்சாலும் அதற்குரிய கௌரவமும் அன்பும் எங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் நீங்க அதற்கான பெருமை எதிர்பார்க்க முடியாது. என்னது பரிசோ பெருமையோ அந்த ரிவார்ட்ஸை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் அப்படி எதையுமே எங்கள்கிட்ட கேட்கிறவர் இல்லை. அதை நீங்க நினைக்கிற நேரமே நீங்க செஞ்சது வந்து இல்லாம போச்சு. அதான் உண்மை. இதுதான் உண்மையான சத்தியம். நீங்க எதையாவது கைமாறு கருதாமல் செய்யுங்கள் தான் கடவுள் சொல்றாரு ஒழிய மலை பிரசங்கத்துல எங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரமே அதனுடைய ஆணிசன்சம் சொல்லுவாங்க, அதனுடைய ஆசீர்வாதம் அந்த நேரமே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நாங்க எதை செய்தாலும் கைமாறு கருதாமல் திரும்ப கிடைக்கும் எதிர்பார்க்காம தான் செய்யணும். விசேஷமாய் அது ஆண்டவர் நாங்கள் செய்கிற நேரம் மக்களுக்கு செய்கிற நேரம் அன்பின் காரணமாக செய்யணும். அன்பு இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்யணும். அன்பு சகலத்தையுமே தாங்கும். அன்பு எல்லா நஷ்டத்தையும் தாங்கும், எல்லா கஷ்டத்தையும் தாங்கும். அன்பு ஒரு நாள் இருமாப்பு கொள்ளாது, பெருமிதம் பேசாது. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவனுடைய இந்த ரங்கல சர்ச், பார்னபஸ் சர்ச் ஆக்கள் கொஞ்சம் இருந்தாலும் அன்பான ஆட்கள் சொல்லி மற்ற ஆக்கள் சொல்லணும். அன்பான ஆட்கள். அந்த அன்பு எல்லாரையும் வரவேற்கும், எல்லாரையும் நேசிக்கும், தராதரம் பாரபட்சம் பார்க்காது, எல்லாருக்குமே கொஞ்சம் என்ன இருந்தாலும் வேறு உலகத்துல அன்புன்றது இல்லாடி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும். ஆகவே அன்பிலே வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நான் வாசிச்சோம் 26 வெளிப்படுத்த சுவிசேஷம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாமே புத்தாக்கம் அடையும். கோபம், தாபம், பழையம், பல வரலாறு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த சர்ச்சுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று தானே, மோசமான கஷ்டமான காரசாரமாக 2 ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் அன்பை அரவணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் பழையச திரும்பி பார்க்க மாட்டோம், பழச இருக்க மாட்டோம். புதிய விஷயங்கள் பார்த்து நோக்கி போவோம். பழசுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுக்கு பல்லாக மாட்டோம். பரணத்தனை அப்படி பல்வேறினே பிரேமையை கீணிக்க
வேற எந்த கருத்தான ஹரியாக அன்பை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு பற்றி கொண்டோம் என்றால் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கின்ற தண்ணீர் மாதிரி நாங்கள் நாட்டம் அடைய மாட்டோம். தண்ணி ஓடிட்டு இருந்தால் தான் சுத்தமாகவும் பிரயோஜனமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், அதோட அர்த்தம் இருக்கும். ஓடுற தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியில் எப்பயுமே புத்தாக்கம் இல்லை, எப்பயுமே அது ஊற்றியாகி கணிக்கையிலே இருக்க தான் செய்யலாம். ஆகவே இந்த அன்பு பாய்ந்து ஓட வேண்டும். கடவுளுடைய அன்பு எங்களுக்குள்ளாக பாய்ந்து ஓடுகின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்வு சுத்தமாகும். இது சரியா கல்வாரியிலிருந்து கிறிஸ்தியனுடைய ரத்தம் பாய்ந்து ஓடியது போல அந்த அன்பின் ரத்தத்தில் நாங்கள் கழுவப்படுகிறேன் தான் எங்களுடைய பழைய வாழ்க்கை சுபாவம் எல்லாமே மாறும். வஞ்சகம், பிரச்சனை, சஞ்சரவு, சச்சலம், அதுகள் எல்லாமே இல்லாமல் போகிறது தூய்மையான கிறிஸ்தியனுடைய அன்பிலே நாங்கள் கழுவப்படுகின்ற பொழுதுதான். இயேசுவின் செந்நீரில் கழுவப்பட்டீரா, உண்மையாய் உச்சிட்டம் அப்படி பாட்டம் படிக்கிறான். இயேசுவின் செந்நீரில் கழுவப்பட்டீரா, உண்மையாய் சுத்தம் பெற்றீரா. அந்த சுத்தம் பெறுறதுக்குன்னு சொன்னா, ரத்தத்துல கழுவப்பட்டோம்னு சொன்னா அன்புகளுக்கு இருக்கணும். ஆகவே அன்பில்லாதவன் என்னது? இன்னுமே கழுவப்படாத ஒரு ஆழ்த்தம். அன்பு இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். ஆகவே இன்னைக்கு நாங்க யோசிச்சு பார்க்கணும். எனக்கு உங்களோட மனசுக்குள்ள பூந்து உங்களோட அன்பு எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அன்பை வெளிக்காட்டுங்க. சமாதான வாழ்த்து நாங்கள் செய்யறது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த பக்கத்துல யார் இருந்தாலும் இந்த பக்கத்துல யார் இருந்தாலும் அது நல்ல ஆளோ கெட்ட ஆளோ நாங்கள் விரும்புகிறாலோ எல்லாரையுமே நாங்கள் சமாதானம் சொல்றது. சும்மா சும்மா நாங்கள் ஒருவர்கள் அன்பு கூறுவோம், ஆண்டவர் அன்பா இருக்கிறார் சொன்னவரை இது பார்க்கணும். அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் எதை செய்தாலுமே ஒரு அர்த்தத்தோடு செய்யணும். இந்த கெஸ்டர்ஸ் என்னோட ஆங்கிலிக்கன் வர்ஷிப்ல ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஆழம் இருக்குது, அது ஒரு கருத்தான இருக்குது. நாங்கள் அயலத்தானே ஒருவர் மற்றொரு அன்பு கூறுங்கன்னு சொல்றேன்னா பக்கத்துல யார் இருந்தாலுமே நாங்கள் நீங்க அவங்கள கட்டி பிடிக்கலாம், அரவணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க அவங்க வணக்கம் செலுத்தலாம். அன்பின் ஷேரிங் ஆஃப் பீஸ், அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். ஆகவே நாள் சந்தோஷமான ஒரு நாள், நல்ல ஒரு நாள், அன்பான ஒரு நாள். வழிபாட்டில் நாங்கள் ஆண்டோடைய அன்பை நாங்கள் காணுகிறோம். கடவுளை நாங்கள் நேசிக்கிறோம், அவரோட உறவு எங்களுக்கு வருது. ஆண்டோடைய அன்பு எங்களுக்கு அவருடைய வார்த்தையாக வருது. வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம் சொன்னால் நாங்கள் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டலாம். ரெண்டாவது, சகோதர சகோதரி நாங்கள் நேசிக்கிறோம். அப்போ இந்த வழிபாடுன்றது தனி வழிபாடுல ஒரு கூட்டு வழிபாடு. ஆகவே ஆலயத்திலே எப்பொழுதுமே சந்தோஷம், சமாதானம் கட்டியெழுப்பப்படுறதுக்கு நான் ஒரு மிக முக்கியமான பங்காளி என்பதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொண்டா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது. நான் என்னை திருத்திக் கொண்டால், நான் என்னை கல்வி சுத்திகரித்துக் கொண்டால் என்னுடைய சபையும் சுத்திகரிக்கப்படும், மற்றவர்களும் சுத்திகரிக்கப்படுவார்கள் இல்லையா? எவ்வளோ தான் நாங்கள் நல்ல பால் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் துண்டு சாணி விழுந்துச்சுன்னு சொன்னால் முழு பாலுமே கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு சபையிலும், எந்த சபையாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் சபையில் ஒவ்வொரு சபையிலுமே ஒரு பொறுப்பு இருக்கிறது, அன்பிலே வாழ்கிறது. அன்பிலே வாழ்கின்ற பொழுது அந்த இடத்துல எங்கள் அற்புதங்கள் நடக்கும், பகிர்வு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உண்மை இருக்கும், சபை வளரும். இப்படித்தான் ஆரம்ப சபை வளர்ந்துச்சு. 12 சீஷர்கள் இயேசு போன பிறகு மத்திய தெரிவு செய்யப்பட்ட 12 சீஷர்கள் பல்கி பெறுகிறது. அவர் எல்லாவற்றுமே தங்களுக்குரிய எல்லாவற்றுமே கொண்டு வந்து தங்களுக்கான மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, சேர்ந்திருந்தார்கள், ஜெபத்தில் இருந்தார்கள், அப்பம் கொடுத்ததிலே ஷேரிங் என்னது அப்பம் கொடுத்து அவர்கள், அதாவது அன்பின் பரிமாற்றத்துல பகிர்வுக்குள்ள அவங்க இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு அதான் செய்ய போறோம். அப்பத்தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம், ஒரே கிண்ணத்திலே பகிர்ந்து போகிறோம், ஒரே அப்பத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆகவே எங்களுடைய இந்த வழிபாடு ஒரு அன்பினுடைய வழிபாடு. அன்பு தான் அடித்தலாம். எதை நீங்க எடுத்துக்கொண்டாலுமே அன்பு தான் அடித்தலாம். பைபிள் எடுத்தாலும் அதுதான் அன்பு தான் அடித்தலாம். வழிபாட்டு எடுத்தாலும் அதுதான் அன்பு தான் அடித்தலாம். ஊழியத்தை எடுத்தாலும் அன்பு தான் அடித்தலாம். அன்பை அடித்தளமாக இல்லாமல் எது கட்டப்பட்டாலும் அது வெறும் கட்டிடமே ஒழிய அதில் எந்த விதமான அர்த்தம் இருக்காது. சபையில் அழகான சர்ச்சஸ் இருக்கும், ஆனாலும் அன்புன்ற ஒரு சபையாக கட்டியெழுப்பப்படவில்லை என்றால் வேலை. இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த சபையாக, சின்ன சபையாக நாங்கள் இருந்தாலும் அன்பிலே வளருவோம், என்னுடைய குடும்பங்களையும் அன்பிலே வளர்த்தெடுப்போம், எங்களுடைய வாழ்க்கையும் அன்பிலே நாங்கள் கட்டி எழுப்பிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அன்பிலே வாழ, அன்பை அரவணைக்க, அன்பை மற்றவர்கள் பெற்றுக் கொடுக்க எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புருவமாம் கடவுளே, உம்முடைய கட்டளைகளை அன்பிலே கடைபிடிக்க எங்களை அழைக்கிற அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை அன்பு செய்வதற்கு காரணமாக இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை கட்டாயத்தின் பேரிலே அல்ல, அதிகாரத்தின் பேரிலே அல்ல, மாறாக அன்பின் அடித்தளத்திலே என்னுடைய குடும்பங்களையும் எங்களையும் திருச்சபை என்ற இந்த ரங்கலை மன்னிக்கவும், இந்த சென்ட் பார்னபாஸ் ஆலய சபையை, ரங்கல திருச்சபையை இராசி வைத்தர்கள். பிதாவை நாங்கள் அன்பிலே வாழ மறந்து போன அன்பை விட்டு மாறி விலகி போன நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். உண்மையான அன்பை
நாங்கள் ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ள சுயநலமற்ற அன்பிலே வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவை எங்களை அன்பு செய்யாதவர்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்களால் அன்பு செய்ய முடியாதவர்களை நேசிக்க அன்பு செய்ய எங்களுடைய உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமங்களை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம்.